ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் அனுபவம் புதுமை. ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் டைம் என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து விழிப்புணர்வு சேனல், சோஷியல் அவேர்னஸ் சேனலுங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஷேர் பண்ண போகிறது வந்து போலியான மனிதர்கள், போலியான முகங்கள் அப்படி சொல்லலாம். போலியான முகங்கள். அது என்னங்க போலியான முகங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? நான் சொல்ல போகிற இந்த விஷயத்தை கேட்டு நீங்களே ஒரு முடிவுக்கு வருவீங்க. நம்ம வந்து டிவியில் நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பார்க்குறோம் இல்லைங்களா? அதில் வந்து நிறைய டாக் ஷோ, அதுக்கப்புறம் ஆங்கர்ஸ், இவங்கெல்லாம் நம்ம வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக அடிக்கடி நம்ம டிவியில் பார்க்குறதால நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஒரு போலியான முகங்களோடு நாம் ஒன்றி போயிடுறோம். அதாவது அவங்கெல்லாம் நம்ம வீட்டு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நம்ம ஒரு மனசுக்குள்ள ஒரு ஒரு ரெஜிஸ்டர் ஆகிடுது நம்மளுக்கு. அவங்கள பற்றி தாங்க இப்போ நான் பேச போகிறேன். எல்லாரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. ஆனால் நான் பார்த்தவங்கள வரைக்கும் நான் சொல்கிறேன். நான் பார்த்த ஒரு நபரை பற்றி மட்டும் நான் பேச போகிறேன். அதாவது இவங்க வந்து நிறைய பட்டிமன்றத்தில் வந்திருக்காங்க. இது ஒரு பெரிய சேனலில் ஆங்கராக வந்திருப்பாங்க. ஒரு நகைச்சுவை ஆங்கராக வருவாங்க. ரொம்ப யதார்த்தமாக பேசுவாங்க. நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி நினச்சிப்போம் நம்ம எல்லாரும். அந்த மாதிரி பேசுவாங்க. ரொம்ப கலகலன்னு இருப்பாங்க. நம்ம வந்து நம்ம வீட்டில் ஒருத்தர் அப்படின்ற ஒரு உணர்வோடு நம்ம அவங்க எப்போ டிவி ஸ்க்ரீனில் பார்த்தாலும் நமக்கு ஒரு மனசில் தோணும். அது இல்லைங்களா? நிறைய பேர் நமக்கு அப்படி தான் தோணும். ஒரு சில கண்டினியூஸாக அவங்க அந்த ஆங்கரை வந்து நம்ம பார்க்க நம்மள ஒருத்தராக நம்ம அவங்கள ட்ரீட் நினச்சிப்போம் இல்லைங்களா? ஏன்னா அவ்வளோ நல்லா பேசுவாங்க. மக்களை கவரக்கூடிய அளவுக்கு பேசுவாங்க. அதெல்லாம் அந்த குவாலிஃபிகேஷனில் இருந்தால் தான் அவங்கள ஆங்கராக எடுத்துப்பாங்க டிவியில் இல்லைங்களா? அந்த மாதிரி. ஆனால் இவங்க ரொம்ப யதார்த்தவாதின்னு நினச்சோம் நம்ம. ஏன்னா சில பட்டிமன்றத்துல எல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். ரொம்ப யதார்த்தவாதியான அவங்க அப்படின்னு நினச்சிட்டு நம்ம மனசுக்குள்ள ஒரு எண்ணங்கள், அவங்கள பற்றின எண்ணங்கள், அதாவது மேலான ரொம்ப மேன்மையாக நம்ம நினச்சிட்டு இருப்போம். ரொம்ப மேன்மையாக அவங்கள பெருந்தன்மையாக நினச்சிட்டு இருப்போம். அந்த மாதிரி ஒரு சில கேரக்டரை பற்றி தான் நான் பேச போகிறேங்க. நான் வந்து ஒரு விதேசம்னா ஃபாரின் போன அனுபவம் ஏற்பட்டது. அந்த ஃபாரினில் அந்த ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு போயிருந்த போது அங்கே வந்து அந்த ஆங்கர் வந்திருந்தாங்க. அந்த டிவி ஆங்கர் வந்திருந்தாங்க. டிவி ஷோவில் வருவாங்கன்னு சொன்ன பாருங்கள், அந்த ஆங்கர் வந்திருந்தாங்க. நான் கொஞ்சம் தூரத்துலேருந்தே நான் பார்த்தேன். இவங்களை எங்கேயோ பார்த்தோம்னே அப்புறம் ஞாபகம் வந்தது, ஓ அவங்க ரொம்ப ஃபெமிலியர் ஃபேஸ் ஆச்சே. டிவிலெலாம் வருவாங்க, நகைச்சுவையில் வருவாங்க, நம்மள ஒருத்தராக பேசுவாங்க, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஆச்சு. அவங்க நல்லா பேசுவாங்க. ஏன்னா நம்ம தான் சொல்லிட்டோமே, நம்ம அந்த டிவியை பார்த்து அந்த முகத்துக்கு தனிப்பட்ட முறையில் நம்ம ஒரு மரியாதை கொடுத்து வந்திருப்போம். நம்மள ஒருத்தர் அப்படின்ற மாதிரி இல்லைங்களா? ஸோ அந்த ஒரு நினைப்போட நான் அவங்க கிட்ட போயிட்டு, மேடம் நீங்கள் அவங்க தானே அப்படின்னு கேட்டேன். நாட் ஈவன் ஒரு கர்டசிக்கு கூட அவங்க திரும்பி பார்க்கலங்க. அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நீங்கள் டூரிஸ்டாக வந்திருக்கீங்களா அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கும் நான் அகைன் அவங்க வந்து ஒரு அந்த வார்த்தையை தவிர ஒரு வார்த்தை கூட வெளியில் அது மட்டும் இல்லைங்க, அவங்க என்னை திரும்பி கூட பார்க்கவே இல்லை. இதில் நான் இது சொல்கிறதுக்கு நான் வெக்கப்படலைங்க. ஆக்சுவலாக வந்து நான் யார்கிட்டையுமே பேச மாட்டேன். ரொம்ப ரிசர்வ் டைப் தான். நான் ஒர்க் பிளேஸ்லையும் சரி, வீட்லேயும் சரி, யார்கிட்டையும் நிறைய பேச மாட்டேன். ஏனோ தெரியல, கொஞ்சம் அந்த கூச்ச சுபாவம் அதெல்லாம் வெளியில் வந்தாச்சு. ஒரு வயசுக்கு மேலே அதெல்லாம் வெளியில் வரதானே, அதுலேருந்து நம்ம வெளியில் வந்து தானங்களே ஆகணும். எல்லாருக்கிட்டையும் சோஷியலாக மிங்கிள் ஆகணும். நான் ரொம்ப ரிசர்வ் டைப் ஆக்சுவலாக. ஸோ அந்த ரிசர்வ் டைப்லேருந்து வெளியில் வா எல்லாரும் என்னை சொல்லி தான் இந்த வீடியோக்கு முன்னாடி நான் உட்காந்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ரிசர்வ் டைப் லேடி நானே வாலண்டரி பண்ணி நானே போயிட்டு அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலான்னு கிட்ட போயிட்டு ஜஸ்ட் அந்த அம்மாவோட அந்த மேடமோட நேம் சொல்லி நீங்கள் அவங்க தானே அவ்வளோதாங்க. அவங்க என்னை திரும்பி கூட பார்க்காம அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருந்தாங்க. அது ரொம்ப அந்த நேரத்தில் எனக்கு மனசு வலிக்க தான் செஞ்சது. ஏன் நான் சொல்கிறேன்னா, இவங்கெல்லாம் போலியான மனிதர்கள். கண்டிப்பாக சொல்கிறேங்க. நம்ம வந்து டிவியில் பார்த்து, சினிமாவில் பார்த்து அவங்க வந்து இந்த வேஷம் போட்டு உண்மையாகவே வேடதாரி ஆகிட்டாங்க. அதுக்காக எல்லாருமே அப்படி இருக்கிறாங்கன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா என்கிட்ட பதில் கிடையாது. மேபி நிறைய பேர் நல்லவங்களாகவும் இருக்கலாம். இதில் நான் இன்னொரு இன்சிடென்ட் சொல்ல விரும்புகிறேன். நான்
நான் படிக்கிற காலத்தில் எங்கள் ஊரில் அங்கே நிறைய கோவில்கள் இருக்கிற இடம் அது. அந்த கோவிலில் நிறைய ஷூட்டிங் நடக்கும், சினிமா ஷூட்டிங் நிறைய நடக்கும். அப்போது ஆர்டிஸ்ட்டுங்க, ஆக்ட்ரஸுங்க வருவாங்க. அதாவது நம்ம பீரியட்னா நீங்கள் யோசிச்சுக்கோங்க, நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பலை யாருன்னு சொல்லிட்டு. நம்ம ஏஜ் குரூப்பில் இருக்கிற ஆக்ட்ரஸ் வந்து பரதநாட்டியம்லாம் வந்து கோவிலில் ஷூட்டிங் பண்ணுவாங்க. அப்போது எனக்கு ஒரு ஷூட்டிங் நடக்குதுன்னா மேலாக ஒரு சந்தோஷமாக இருக்கும் இல்லைங்களா, இப்போ பார்க்கலாமே எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆர்வத்தில் நான் போயிருக்கும்போது அவங்கள ரொம்ப கண்கொட்டாமல் நான் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஆக்ட்ரஸே வாலண்டரியாக வந்து என்கிட்ட பேசினாங்க. அவங்களுக்கும் இப்போ நான் சொன்ன இந்த ஒரு ஆங்கருக்கும் எவ்வளோ வித்தியாசங்கள் இருக்குது பார்த்துக்கோங்க, எவ்வளோ ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்துக்கோங்க. அதுக்காக எல்லாருமே போலியானவர்கள் இல்லை. எவ்வளோ பெரிய உச்சியில் இருந்தாலும் நம்மளை தேடி ஒரு ரசிகர்கள் வராங்கனாக்கா அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறது தாங்க மரியாதை. அதில் தான் அவங்களுடைய அழகே மேலே மேலே கூட்டிகிட்டு போகும். அதை விட்டுட்டு நான் சொல்கிற இந்த ஆங்கர் வந்து ரொம்ப பிரசித்தமானவங்க கூட கிடையாது. ஆக்சுவலாக ஒரு காமெடியன் அதே சமயத்தில் கொஞ்சம் காமெடி ஷோவெல்லாம் வந்து ஆங்கர் பண்ணுவாங்க, அவ்வளோதாங்க. சில பட்டிமன்றத்தில் கூட வருவாங்க. அவங்களுக்கு நான் மரியாதை கொடுத்து நான் வாலண்டரி பண்ணி போனேன். அவங்க என்னை வந்து இக்னோர் பண்ணாங்க. இக்னோர்னா she didn't even see me at all. என்னை திரும்பி கூட பார்க்கவே இல்லைங்க. அவ்வளோதான். அவங்க கிட்டேருந்து கிடைச்ச ஒரே பதில் அவ்வளோதான். அதுக்கு மேலே எனக்கு எதுவும் பேசலை. கொஞ்சம் மன வருத்தப்பட்டேன். அதுக்கப்புறம் நான் அதுலேருந்து வெளியில் வந்துட்டேன் வச்சுக்கோங்க. ஏன்னா நான் வளர்ந்தது அப்படி. நான் வந்து என்னுடைய கேரக்டர் எப்படின்னா ரொம்ப ரிசர்வ் டைப். 10 கேள்விகள் கேட்டாலும் ஒரே ஒரு பதில் தான் நான் சொல்லுவேன். ஸோ அப்படி நம்ம ரிசர்வ்டாக இருந்தவங்க இப்போ ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அந்த வயசுக்கு அப்புறம் எல்லாரும் சொல்லி உன்கிட்ட இவ்வளோ திறமை இருக்குது, நீ வெளியில் வான்னு சொன்னதுக்கப்புறம் தான் நான் அந்த வீடியோக்கு முன்னாடியே நான் வந்து உட்காந்துருக்கேன். அப்படிப்பட்ட லேடி வந்து நானே வாலண்டரி பண்ணி போயிட்டு, அதுவும் நம்ம நாடாக இருந்தானா அவ்வளோ சீக்கிரம் போயிருக்க மாட்டேன். ஏதோ ஒரு வெளிநாட்டுக்கு போயிருக்கிறோம். ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் அவங்க வந்திருக்காங்க. நான் டூரிஸ்டாக போகல, பட் என் சன் இருந்ததால் நான் போயிருந்தேன். அங்கே ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டில் அவங்க வந்திருந்தாங்க. அவங்கள நானே போய் வாலண்டரியாக பேசும்போது அவங்க என்னை இக்னோர் பண்ணாங்க. அது எனக்கு அப்போது வந்து மனசெல்லாம் அன்றைக்கி நைட் ஃபுல்லாக எனக்கு கொஞ்சம் மனசில் ஒரு நிறைய எண்ணங்கள் தோண ஆரம்பிச்சு. இது உங்களோட எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணணும்னுட்டு. போலியான முகங்களை கண்டு ஏமாறாதீர்கள். நம்ம டிவியில் பார்த்துட்டு அந்த போலியான முகங்களுக்காக நம்ம வந்து ரியல் லைஃப்லேயும் அவங்க அப்படி தான் ரொம்ப நல்லா ஜோவியலாக இருப்பாங்க, நல்லபடியாக நல்லா கலகலன்னு பேசுவாங்க அப்படின்னு நம்ம நம்புகிறோம் இல்லைங்களா. அது முழுக்க தப்புங்க, தவறான கருத்து. இது நான் தெரிஞ்சுக்கிட்ட உண்மை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த போலியான முகங்களுக்கு நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது. அது டிவியில் வர ஆங்கராக இருந்தாலும் சரி, சினிமா நடிகர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நம்ம சொந்த வாழ்க்கையிலேயே யாராக இருந்தாலும் சரி, நம்மளை வந்து இக்னோர் பண்ணுறவங்க அந்த போலியான மனிதர்களோட நம்ம வந்து உறவு வைத்து கொள்ளக்கூடாது. அவங்கள நம்ம இக்னோர் பண்ணிட்டு அவங்க யாருங்க நம்மளை இக்னோர் பண்ணுறதுக்கு? அந்த மாதிரி ஒரு போலியான மனிதர்களை நாம் இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். இதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வந்த கருத்து. மறுபடியும் இன்னொரு அனுபவத்தின் மூலம் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.